மாரி பொட்டு வச்சுக்கிறது, கொஞ்சம் பெருசா பொட்டு வச்சுக்கிறது எல்லாமே, அவங்க வந்து ஒரு ஷையா ஃபீல் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா, அது வந்து நம்ம நெறைய இடத்துல கிண்டலா பண்ணி, கேலியா பண்ணி, அந்த குறியீடுகளே வந்து வெளிப்படுத்துறதுக்கே ரொம்ப தயங்குறாங்களே சார். ஒரு பெருசா ஒரு நீங்க சொன்ன மாரி பெருசா விபூதி நம்ம வச்சுக்கணும், இதில குங்குமம் தான் நம்ம வச்சுக்கணும். இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பாடம் கத்துக்கணும். இஸ்லாமியர்கள் நெற்றி நிலம்பட வணங்கி, தொழுது அவங்க நெத்திலேயே ஒரு மார்க்கே இருக்கும் கருப்பா. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, கருப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கருப்பா நல்லா தடம் பதிஞ்சிருக்கும். பெண்களுக்கு அவங்க மார்க்கத்தில பேசப்பட்டதுபடி, குழந்தைகளா இருக்கும்போதே அந்த பர்தான்னு சொல்லக்கூடிய புர்காங்கிற போட்டு நான் கண்ணால பார்த்துருக்கேன். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலா அந்த மால்ல தள்ளிட்டு போற ஒரு குழந்தை. அது குழந்தை அது சின்ன குட்டி குழந்தை. அத இதுல அந்த குழந்தைக்கு ஃபுல் பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவர்கள் ஏற்கிறார்கள், அவர்கள் செய்யலாம்னு சந்தோஷப்பட்டு. அத மாரி நம்ம செய்யணும் இவ்வளவுதான். இங்க பழக்கம் வந்துருச்சுன்னு அதுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க நெத்தியில பொட்டோட இருந்தீங்கன்னா, குழந்தை ஆட்டோமேட்டிக்கா நெத்தியில பொட்டு. நீ இன்னைக்கு பொட்டு வைக்கிறவங்களே நீங்க பாருங்களேன். உங்க ஏஜ்ல பாருங்க, மத்தவங்கள நீங்க பாருங்க. பொட்டு எங்க கண்ல தெரிஞ்சிருமோன்னு வைப்பாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அது ஒரு ஷையா ஃபீல் பண்றாங்க. அதத்தான் நான் சொல்றேன். நாம என்னன்னா அவங்களுடைய வீட்ல பெரியவங்க இல்ல. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜோக் ஒண்ணு உதாரணம் இருக்கு. நான் வேலை பார்த்த ஒரு நிறுவனத்தில திருச்செந்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அதனால திருச்செந்தூர் பொண்ணுங்கனால நல்லா ஓம் அப்படின்னு பெருசா ஒரு முருகன் டாலர் நல்ல சாமி டாலர் போட்டு வந்துச்சு. முதல்ல வரும்போது ஷாலு, சுடிதார் ஷாலு, ஷாலுக்கு மேல அந்த முருகன் டாலர் வெளியே இருக்கும். நல்லா அந்த ஓம் டாலர் இருக்கும். சென்னைக்கு முதல்ல அப்பதான் வருது. வந்துட்டு ஒரு வாரத்துல முருகன் உள்ள போயிட்டாரு டபக்குன்னு. டாலர் உள்ள போயிருச்சு. 2வது வாரம் ஷால் காணாம போச்சு. 3ஆம் நாள் சுடிதாருடைய டாப்ஸோடைய ஹைட் குறைஞ்சது. 4 நாள் இது லெகின்ஸ் அதை சொல்லுவாங்களா அதுவாச்சு. நான் 5 வாரத்தில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் பார்த்தேன். திருச்செந்தூர் வந்த ஊர் புள்ள எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு. அந்த மாற்றங்கள் இருக்கும். அது இல்லாமல் அவங்க வீட்டில் தான் பார்க்கணும். அவங்க ஒவ்வொரு நாள் நீங்கள் முதல்ல டாலர் என்ன காணும் அப்படின்னு கேட்டால் டாலர் போட்டுருவாங்க. முதல் நாள் டாலரை போட்டு காணும்னு சொல்லினா இப்போ டாலரில் விட்டுருவாங்க. அதான் உங்களுக்கு சொன்னேன் வேற ஒரு சந்தர்ப்பத்தில். நீங்கள் பள்ளிக்கூடம் போலன்னு காதை திருகி அனுப்புனீங்க, கோயில் போலன்னு அப்படி அனுப்புனீங்களா? கோயில் கட்டாயம் போகணும்னு சொல்லி சொன்னீங்களா? அப்போ முருகன் டாலர் இருக்கணும். என்கிட்ட டாலர் இருக்கு, உன்கிட்ட இருக்கு, நெத்தியில் பால் நெத்தியாக இருக்கக்கூடாது. நாம கொண்டு வரணும். 2வது பாயிண்ட் அதை ஏன்னு சொல்லணும். சிம்பிளான பாயிண்ட். நெத்தியில் ஏன் நம்ம பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இயல்புல பேசும்போது பார்த்துருப்போம். பொட்டில் அடித்த மாதிரி சொன்னான்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். மாடுகளை வதை செய்கிற ஒரு அனுமதி ஒன்று இருக்குது சில இடங்களில், சட்டத்துக்கு உட்பட்டு சில இடங்கள். அது எப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த மாடுடைய அந்த கொம்பு இருக்கிற அந்த ஜாயிண்ட் இருக்கும்ல, அதான் அந்த நெத்தி. அந்த இடத்துல நல்ல ஒரு இரும்பில் டம்முன்னு அடிப்பாங்க. ஒரே ஸ்பாட்டில் போய் பொட்டில் சுட்டாண்டா, பொட்டுன்னு போயிட்டாண்டா அப்படிமா பொட்டு. அப்போ அந்த பொட்டுங்கிறது இந்த இடம், அது வைக்கிறதுக்கு பேர் இல்லை. ஆக்சுவலாக இந்த நெற்றி பொட்டு அப்படிங்கிறது தான் பேர். இந்த இடத்தோடைய பேர் நெற்றி பொட்டு. அந்த இடத்துல வைக்கிறது பொட்டு வைக்கிறது, பொட்டில் வைக்கிறது பொட்டு வைக்கிறது. ரைட். இந்த இடம். 3வது இந்த நம்ம ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்க, மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. அவங்க நெற்றி இந்த இடத்துல குறி வைப்பாங்க. நம்ம கண்ணுக்கு மத்திய கண்ணே பார்த்துட்டு தான் நம்ம நினைப்போம். அவன் கண்ணை பார்க்க மாட்டான், கண்ணுக்கு நடுவில் பார்ப்பான். உங்களுக்கு ஹிப்னடைஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஒரு 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 சிந்தனை பண்ணுறோம், ஒரு யோசனை பண்ணுறோம். என்ன பண்ணுவோம்? இப்படி யோசனை பண்ணுவாங்க. யார் இப்படி யோசனை பண்ணி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இப்படி யோசனை பண்ணி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த இதுதான் அந்த பாயிண்ட். சரி, சாமி கும்பிட்றோம், பிள்ளையார் சாமி கும்பிட்றோம். பிள்ளையார் கும்பிட்றோம் என்ன பண்ணுறோம்? ஏன் இந்த இடத்துல போடுறோம் நம்ம? அப்போ இது அத்தனையுமே சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடியது. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நம்ம சொல்லி தரதே கிடையாது. வெள்ளைக்காரன் காப்பி அடிக்கணும். நீங்கள் யோகான்னு நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கன்னா இதை பழமைவாதம்ன்றான். இதே வெள்ளைக்காரன் வச்சுட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு பார்த்தாங்கன்னா இந்த யோகா பண்ணுறவர் பஞ்சகச்சம் மாதிரி கட்டியிருப்பார். அப்போ ஒரு பழம் பஞ்சாங்க மாற்றிடுவார். அதே யோகா மாஸ்டர் ஒயிட் கலரில் பேண்ட் போட்டு வாட் யோகா இஸ் வென் பதஞ்சலி சேஸ் சம்திங் அப்படின்னோடனே வா அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோதான் பாயிண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை திரும்ப நம்ம சொல்லித்தரல. பொட்டு வைக்கிறது ஏன் வைக்கணும்? அழகுக்காக இல்லை, அந்த இடத்துக்காக. நம்ம ஏன் பொட்டியே இங்கே வைக்கக்கூடாது, பொட்டியே இங்கே வைக்கக்கூடாது, திருஷ்டி போட்டு தான் இங்கே வச்சிங்க, ஏன் இங்கே வைக்க மாட்டேன்றீங்க? அப்போ 3வது பாயிண்ட். ஒன்று, முஸ்லிம்கள் எப்படி வளர்றாங்க? நெற்றி நிலம்பட வணங்குவார். நெற்றி ஏன் நிலம்பட வழங்கணும்? நாடி நிலம்பட வழங்கலாம்ல, தோல் நிலம்பட வழங்கலாம்ல, ஏன் நெற்றி நிலம்பட? மூக்கு வரலாம் சார், மூக்கு தானே சார் முன்னாடி இருக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும். அப்போ மூக்கு மட்டும் வளரலாம்ல, ஏன் நெற்றி நிலம்பட வணங்கணும்? நம்மளுமே அப்படி தானே இது பண்ணுவோம். நமக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே வர்றவங்களுக்கு புரிய வைக்கிறக்கா நெற்றி நிலம்பட ஏன் வழங்குற? சரி, சர்ச்சுக்கு போனீங்க, ஃபாதரை பார்த்தீங்க, சிஸ்டர் பார்த்தீங்க, அவங்க என்ன செய்கிறாங்க? நெத்தியில் கிராஸ் போடுறாங்க. ஏன் இங்கே போட மாட்டாங்க சிலுவை? ஏன் இங்கே போட மாட்டாங்க சிலுவை? ஏன் நெத்தியில் சிலுவை போடுறாங்க? நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அரசியல் தலைவர்லாம் பார்ப்பாங்க, சர்ச்சில் போய் எங்கே போடுவாங்க? நெத்தியில் போடுறாங்க. ஏன் நெத்தியில் போடுறாங்க? அப்போ சிலுவையே நெத்தியில் போடுறாங்க,
தொழுகையே நெத்தியில நிலம்பட வருவாங்க. அதுதான் நம்ம செய்யறோம். நம்ம பட்டை போடுறோமோ, நாமம் போடுறோமோ, பொட்டு வைக்கிறோமோ, செந்தூர் வைக்கிறோமோ, குங்குமம் வைக்கிறோமோ, எது வச்சாலும் அங்கே தானே வைக்கிறோம். ஏன் நம்ம இப்படி வைக்கல? இங்கே போட்டு இங்கே 2 போட்டு வைக்கல? ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல பாயிண்ட்ல வைக்கணும்? இந்த பாயிண்ட் ரொம்ப லைஃப் பாயிண்ட், அது பிரெயினுக்கான பாயிண்ட். அது இங்கே இன்னொருத்தர் ஈஸியாக ரீச் பண்ணிடக்கூடாதுங்கிறக்க அந்த இடத்துல வைக்கிறோம். நம்ம இந்த ஒருமுகத்தன்மை வர்றதுக்காக வைக்கிறோம். இது மாதிரி 100 சொல்லலாம். அப்போ நாம் வந்து ஏன் வைக்கிறோங்கிற சொல்லணும். வேற ஒன்றுமே இல்லை. அது அப்படியே கூகுளில் போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நான் ஒன்றும் பெருசாக வந்து ரங்கராஜ் பாண்டே சுவாமிஜி என்ன சொல்கிறார் அதெல்லாம் தேவையில்லை. நீ அந்த குழந்தையில கூட நான் ஏன் போட்டு ஏன் போட்டுக்கன்னு கேளுப்பா. ஏன் முடி வளர்க்கணும்னு பாருப்பா. ஏன் வந்து பாரம்பரிய ஆடை நீ சும்மா அது கூகுள் சர்ச் பண்ணிப்பா. ஒய் ஐ ஷுட் ஹேவ் பிந்தி இன் மை ஃபோர்ஹெட் அப்படின்னு சர்ச் பண்ண சொல்லுங்க. சர்ச் பண்ண என்ன வருது பாருங்க. அப்போ இது எல்லாமே இருக்கிறது. இதை நம்ம பாஸ் பண்ணலை, கொண்டு போய் சேர்க்கல. அப்போ நம்ம ஏன் பொட்டு வைக்கிறது வந்து அசிங்கமாக இருக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஷர்ட்டை போட்டால் அசிங்கமாக இருக்குது. ஷர்ட் வந்து டிசைன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் கடந்து போயிருவீங்க. இந்த ஷர்ட் நல்லாவே இல்லைன்னு நீங்கள் 4 பேர் சொல்லுவீங்க. இந்த ஷர்ட் சூப்பராக இருப்பீங்க. அவன் நல்லா இல்லைன்னு எடுத்துச்சு போட்டிருப்பான் ஒருத்தன். அவனுக்கு அது நல்லா இருக்கு, உங்களுக்கு அது பிடிக்கல. என்ன சாரி கட்டியிருக்கா பாரு, குப்பை மாதிரி இருக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படியா போட்டு வருவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்தம்மா வந்து ஆமாம் உள்ளே நல்ல வேலைப்பா, உள்ளே அசிங்கம் அழுக்கா இந்த புடவை தான் இருக்குது, இதை கட்டு போனால் நல்லா இருக்குன்னா கட்டு வருவாங்க. அவங்களுக்கு கன்விக்ஷன் இருக்குது இது நல்லா இருக்குன்னு. அப்போ இட் வில் டிஃபர். அப்போ என்ன சைஸில் போடணும், இங்கே போடவா இங்கே போடவா இப்படி போவா, நாமமா போடையா பட்டையா போடையா சின்னதாக போடவா பிந்து, அது உங்களுக்கு வழக்கம் எப்படியோ அப்படி போடுங்க. ஆனால் போடுங்க, யூஸ் இட். உங்களுக்கு வீட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படி வைங்க, இவ்வளோதான கணக்கு. அப்போ நம்ம வந்து இது ஏன் பண்ணுறோம், புட்டு வைக்கிறது அசிங்கமாக எப்படி அசிங்கமாக இருக்கும். நீங்கள் டேட்டு போடுறீங்க இவ்வளோ பெருசு அசிங்கமாக இல்லை. நம்ம ஊரில் வந்து நரிக்குறத்தி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் போடுறாங்க. இப்போ எல்லாருமே போடுறாங்க. நரிக்குறவர்கள் மட்டும் தான் நம்ம முன்னாடி பார்த்துல டேட்டு போடுவோம். இப்போ எல்லாருமே டேட்டு போடுறாங்க. அது என்னென்ன எங்கெங்கெல்லாம் டேட்டு போடுறாங்க. அப்போல்லாம் அவனுக்கு உறுத்தவே இல்லை. அப்போ இது வந்து பிரச்சனை வந்து பொட்டு வைக்கிறது இல்லை, பொட்டு வைக்கிறது எதுக்குன்னு சொல்லாதனால. அப்போ அதுக்கு வந்து முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியல. இது நம்முடைய நல்லதுக்கு. நீங்கள் சயின்டிஃபிக்காகவே எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. நீங்கள் வளையலுக்கு கேட்டு பாருங்க, மெட்டிக்கு கேட்டு பாருங்க, கொலுசுக்கு கேட்டு, எல்லாத்துக்குமான காரணம் அங்கே இருக்குது. இது வந்து நம்ம கேட்கலையே சார், நம்ம இவங்க மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னு கேட்க அப்படி யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து நான் கேட்கறதுனால நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று, ஆசிரியர் சொல்கிறத அப்படியே மக் பண்ணி ஒருத்தன் படிச்சிருவான். ஒருத்தன் ஆசிரியர் சொல்கிறத குதர்க்கமாக கேள்வி கேட்டு படிப்பான். எனக்கு தேவை படிச்சுட்டான். ஸோ அவன் வந்து எந்த கேள்வியும் கேட்கல, அவன் சமத்து. எங்கள் அண்ணன் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து வெளியில் படிக்கவே மாட்டான். வீட்டுக்கு வந்து படித்து நாங்கள் பார்த்ததே இல்லை. எதுலேயுமே 78 குறைஞ்சி வாங்கினதே இல்லை. எதுலையுமே 78 குறைஞ்சி வாங்கினதே இல்லை. நான் படாபாடு படிப்பேன், 78 வாங்கினதே இல்லை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அது பிரச்சனை இல்லை. அவனுக்கு வந்து வெளியில் வந்து படிக்காமல் எப்படி வாங்குறான், அவனுக்கு அது விளங்குது. அப்போ நீங்கள் உங்கள் தலைமுறையில் நீங்கள் பெரியவங்க சொன்னால் நல்லது நடக்கணுங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து நீங்கள் நல்லதாக நடந்திருக்கு, எங்கள் அப்பா அம்மா நல்லா சொன்னாருன்னு சொல்லிட்டு அது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாதிரி பிள்ளைகள் வருங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு கால சூழல், சோசியல், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் வந்து அது பல உதாரணம் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து டிவி போடவே மாட்டோம். போட்டால் நான் வந்து சாணக்கியா ஓடிட்டுருக்கோம், அதுபோல் நியூஸ் பார்த்துட்ருப்போம். ஹிந்தி சினிமா பாட்டுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. குழந்தைய வந்து ஸ்கூல் வேனில் தான் அனுப்பணும். ஸ்கூல் வேனில் எந்த ஹிந்தி சினிமா பாட்டுக்கும் வாய்ப்பே கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் பள்ளிக்கூடம் அவங்க பாப்பா படித்தது. அந்த ஸ்கூலில் வந்து ஹிந்தி சினிமா பாட்டுக்கு என் பொண்ணு 10 படத்தோட 100 பாட்டை வந்து ஒரு வரி தப்புலாம் பாடுவாள். எங்கே கற்றுக்கிட்டா சொல்லுங்கள்? அப்பா அம்மா பாட மாட்டாங்க, ஸ்கூலில் பாட மாட்டாங்க, வேனில் வாய்ப்பு இல்லை, வேறு எங்கே வாய்ப்பு இருந்துச்சு? அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளாத இடத்துல கூட, காற்று போக முடியாத இடத்துல கூட உள்ளே பூந்து கற்று துறக்க 100 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ நாம் முன்னாடி கற்றுக் கொடுத்தோன்னு சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி கற்றுக் கொடுத்தா சரியாக வந்துடும். அப்போ கேள்விகள் கேட்குறார்கள், நாம் கேட்கலையே. நீங்கள் கேட்கலங்கிறனாலையும் தப்பு கிடையாது, கேட்கலங்கிறனாலையும் நல்லவங்களும் கிடையாது. நான்லாம் கேட்கல தெரியுமா நல்லவன், நீ ஏன் கேட்காம இருந்த கேளு இப்படிம்பாங்க. உங்களுக்கு நான் கேட்குறேங்கிறனாலையும் தப்பு கிடையாது. அப்போ வந்து கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு ஒவ்வொரு தலைமுறையும் மாறிட்டோம். நம்ம புரிய வைக்க வேண்டியது என்ன, எப்போ இந்த பொட்டு வைக்கிறோம், இந்த கொலுசு போடுறோம், இந்த புடவை கட்டுறோம், இந்த விபூதி வைக்கிறோம், இது மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுறோமே, அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதா? அது எப்படி இந்தியா முழுக்க இருக்குது? அஸ்ஸாமில் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறவங்க சப்ப மூக்கா வேறு கலராக, சின்ன கண்ணா, குள்ள உருமா, ஆளே வேறையாக இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் வேறு மாதிரி உயர அகலமாக, ராஜஸ்தானில் உயர அகலமாக இருக்கிறாங்க, வேறு மாதிரி இருக்கிறாங்க. கேரளாவில் அப்புறம் கலராக வேட்டி கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் கலரில் அந்த வேட்டி கட்டினா சிரிக்கி வச்சு சண்டைக்கு வருவோம். ஆனால் எல்லாரும் நெத்தியில் பட்டை வச்சுருக்கான், எல்லாரும் நாமம் போட்டிருக்கான், எல்லாரும் புடவை கட்டுறான், எல்லாரும் வளையல் போடுறாங்க, எல்லாரும் மூக்குத்தி போடுறாங்க, எல்லாரும் தோடு. என்ன பாஸ் அதையும் கேட்குறதில்ல. அப்போ நம்மக்கிட்ட இது இருந்திருக்கு, இது நல்லதுக்காக பண்ண. எப்படி இத்தனை 1000 வருஷமாக ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பான்?
ஒரு நாள் 2 நாள் கூத்து இல்லையே. நான் திடீர்னு இன்னைக்கு காலைல அதில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதை நான் மறுக்கல. அதில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதை நான் மறுக்கல. நிக்கல. இந்த இந்த அறுபடாத வருஷம் நமக்கு வந்து ஆதாரப்பூர்வமே 4000 5000 வருஷமா இருக்கு நம்மகிட்ட. அறுபடாத இந்த கலாச்சாரம் எங்கேயுமே நிற்குது. இடைவிடாத இந்த கலாச்சாரம் 4000 வருஷம் ப்ரூஃபே நம்ம கிட்ட நிற்குது. எப்படி நிற்குது? எப்படி வந்துச்சு? இது அடுத்து போகுமோன்னு தான் ரொம்ப பயமா இருக்கு சார். போகிறோம்னு. சனாதனம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் அதுதான். அதற்கு ஆதி இல்லை என்பது மட்டுமல்ல, அந்தமும் இல்லைங்கிறது தான் முக்கியம். அது என்று பிறந்தால் என்று உணர முடியாத இயல்படலாம் எங்கள் தாய் அப்படின்னா அது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ரைட்? எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. முடியவே முடியாது. அதுதான் ஆதி அந்தம். அதுதான் சனாதனம். அது எப்பயுமே இருக்கிறது. வேதம் என்று உருவானதுன்னு யாருக்கு தெரியாதுன்றான். வேதத்தை வியாசர் நமக்கு ஏற்ற மாதிரி தொகுத்தளித்தார். நான் சொன்னேன்ல, கீதைக்கு 1000 பேர் உரை வைத்தார். அதை மாதிரி வியாசர். அதனால வேத வியாசர்னு வச்சு அவர் தான் முதல்ல எப்படி திருக்குறளுக்கு வந்து பரிமேலழகர் தான் முதல்ல தொகுத்து உரை எழுதினார். அவ்வளவுதான். பரிமேலழகருக்கு திருக்குறளுக்கு வேற சம்பந்தம் கிடையாது. திருக்குறள் எழுதிட்டு போயிட்டாரு. பரிமேலழகரை தேடி பிடிச்சி எடுத்து வரிசைப்படுத்தி அதற்கு அருள் கொடுத்து ஃபர்ஸ்ட் உரை எழுதினார். அதற்கு பிறகு நம்ம வந்து கலைஞர் வரைக்கும் இன்னொரு சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா வரைக்கும் உரையாசிரியர் வந்துட்டாங்க. நீங்க அதை மாதிரி வேதம் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு அனாதி, அது எக்ஸிஸ்டிங், அது இருக்கிறது அப்படின்றான். அது இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிடும், நாளைக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சிருந்த சமாச்சாரமே கிடையாது. அதை அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போயிடுச்சுன்னா தாராளமாக கொண்டு போய், அது இல்லா நீங்கள் கடத்தாட்டாலும் அது போய் நிற்கும். அது காற்று போல, அது நீர் போல, அது மின்சாரம் போல. உங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம், மின்சாரம்னு ஒன்று இருக்கும். உங்கள் வீட்டுக்கு தண்ணி வராமல் இருக்கலாம், தண்ணின்னு ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு மூச்சடைக்கலாம், காற்று வராமல் இருக்கலாம், காற்றுன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அதுதான் அது பஞ்சபூதம்னு சொல்கிறாங்க. ஸோ தட் வில் எக்ஸிஸ்ட் எவர், எப்பயுமே இருக்கும். அதனால அடுத்த தலைமுறை கிடக்குமா அப்படின்னு நாம கடத்தணுங்கிற ஒரு கடமை நம்ம வச்சுக்கணும். சுதந்திரம் பெற்றுமான சுதந்திர போராட்டம் எப்போ ஆரம்பிச்சது? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ராஜாராணிகள் காலத்தில் ஆரம்பிச்சது. நம்ம இங்கே பார்க்கும்ல, வேல் நாச்சியார் இந்த பக்கம் வந்தாங்க, இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டம், அவங்க காஸ்டியூம் யோசிச்சு பாருங்க. சரி, நேருடைய காஸ்டியூம் யோசிச்சு பாருங்க. எந்த காலத்திலிருந்து எந்த காலம் மாறி 200 வருஷம் அட்லீஸ்ட். எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன், எவ்வளோ 200 வருஷம், எத்தனை தலைமுறை, 30 தலைமுறை சொல்லுவாங்க. எவ்வளோ ஜெனரேஷன் மாறி இருக்கும். அப்போ வந்து வேலு நாச்சியாருக்கு சுதந்திரம் கிடைச்சிக்கும் தோணியிருக்கா? அவ சுதந்திரத்தை பார்த்தாளா? அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் சுதந்திரம் கிடைச்சது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்ன பாரதி சுதந்திரத்தை பார்த்தானா? ஆனால் அடைந்து விட்டோம்னு கற்பனை பண்ணானே, போராடினானே. அப்போ நம்முடைய, அதாவது நீங்கள் தடுத்தாலும் சனாதனம் நிற்கும். அதனாலேயே சனாதனம் வந்துடும். நீங்கள் அதுவாக பார்த்து வந்து உட்காரக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த கூட்டத்திலே தான் 4 பேர். ஜெனரல் டயர் மட்டுமே வெள்ளக்காரன் இல்லை, சரிங்களா? அவன் ஜெனரல் டயர் சுட சொல்லி செத்தவன் மட்டும் இந்தியன் இல்லை, சுட்டவனும் இந்தியன். அப்படி 4 பேர் இருக்கு தான் செய்வான். இங்கே உட்காந்துட்டு கேள்வி பண்ணுவான், சரியில்லைம்மா தப்புமா கேள்வி கேட்பான். அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் வருத்தப்படல. ஆனால் நாம நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வேலையை செய்யாவிட்டாலும் சனாதனம் தன்னை தற்காத்துக் கொள்ளும். ஆனால் நாம் அதனுடைய பிள்ளைகளா அப்படி அதுவா பார்த்து சொல்லி விட்டு போயிடக்கூடாது. அதற்கான செய்ய வேண்டிய வேலை நம்மகிட்ட இருக்கு. நம்ம கடமை இருக்கு, நம்ம செய்யணும். சனாதனம் குறித்து நம்மளுக்கு கேள்விகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சார்ட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.